உண்மையாலேங்க பல்க் ஆர்டர்னால் இவங்க கொடுக்குறது தான் பல்க் ஆர்டர். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஃபேப்ரிக் சென்ட் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுவாங்க இந்த கிளைண்ட்டு. இதில் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னால் ஒட்டுக்கு காமிக்க முடியல. ஸோ இதில் வந்து ஒரு பாதி ட்ரெஸ் காமிச்சிருக்கேன், இன்னொரு பாதி ட்ரெஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட் வந்து அவங்களுக்கும் அவங்களோட சிஸ்டருக்கும் ஒட்டுக்காக சேர்த்து தான் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. 2 பேர்த்துக்குமே சேர்த்து ஃபேப்ரிக் ஆர் சாரீஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம வந்து அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஃபஸ்ட்டு 2 ஃபேப்ரிக்குமே வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீவ்க்கும் செப்பரேட்டாக ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்துட்டாங்க அண்ட் பிளெயின் ஜார்ஜெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் பாட் நெக் கொடுத்து பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு பேட்டர்ன் ஒர்க்காக தான் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்லேயும் ஒரு பாட் நெக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்போம். அண்ட் கிளைண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு நெக் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்களுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே பல்க் ஆர்டர் தான். அண்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மறுக்க நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு நியூ கிளைண்ட் வர்றதை விட நான் என்னோட பழைய கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கும். என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம புது கிளைண்ட்டை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளைண்ட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி தான் இவங்க என்னென்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் கிளைண்ட்டே வந்துட்டு திரும்ப அவங்கக்கிட்ட நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த ஆர்டர் இப்போ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்னால் புது கிளைண்ட்டை அட்டனே பண்ணவே முடியல. ஸோ அவ்வளோ என்னென்னா எனக்கு மோஸ்ட்லி யாருமே நான் சாட்டிஸ்ஃபையே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நான் என்னென்னா ப்ராப்பராக பண்ணுறதை வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த சாரீ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சஜஷன் சொல்கிறதுல வந்துட்டு நான் கொஞ்சம் மாற்றுவேன். என்னென்னா எல்லா சாரிக்குமே எல்லா மாடலும் செட் ஆகாது, அதனால தான். அண்ட் வந்து இதில் வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இந்த சாரிக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அந்த மாடல்லாம் செட் ஆகாதுன்னு நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இது பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி இவங்களோட சிஸ்டருக்கு எல்லாமே ஃபுல் ஃப்ளேர் அனார்கலி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் கிளைண்ட் போட்டு பிக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணால் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பாதி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பை, தேங்க்யூ.